ஹாய், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக் ஸ்டிச்சஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு பேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டிச்சிங். ஓகே, இதில் நீங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்டிச்சில் வந்து தரவாகிறது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு. ஓகே, ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் நீங்கள் வந்து கோடு போட்டு 3 to 5 லைன்ஸ். பிகினஸாக இருந்தீங்கன்னா 10 லைன் போடுங்க. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 to 5 லைன் ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. போட்டுட்டு பக்கத்தில் பிளாங்காக, ஓகே, இப்போ இந்த 3 லைன் கோடு போட்டுட்டு பக்கத்தில் வந்து 3 to 5 லைன்ஸ் பிளாங்க் கிளாத்தில் நீங்கள் போடணும். ஓகே, இதுக்கு வந்து நான் லைனிங் கிளாத் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மஸ்லின் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ மஸ்லின் ஃபேப்ரிக் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். காடா துணின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். நான் வீட்டு பக்கத்தில் இருக்க லைனிங் ஷாப்பில் ஃபேப்ரிக் ஷாப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு மீட்டர் 60 to 70 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, ஸோ இல்லை நீங்கள் வந்து மஸ்லின் வாங்கி தான் ஸ்டிச் பண்ணணுன்றது கிடையாது. வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட் கிளாத் இருந்துச்சு அப்படின்னாலும், ரேஷன் வேஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக். இதை எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து நெக்கில் ஸ்லீவ்ஸ்லலாம் நம்ம வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணுறோம், கட் ஒர்க் பண்ணுறோம், நெக்கில் வந்து வீ நெக் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து தெரியணும். ஸோ நம்ம வந்து பேசிக் ஸ்டிச்சஸில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டேரெக்டாக ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணும்போது, ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த கர்வ்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்லாம் நம்ம வந்து கர்வ்ஸ் கொடுப்போம், மைன்யூட் கர்வ்ஸ் கொடுப்போம், டீப் கர்வ்ஸும் கொடுப்போம், கொஞ்சம் பெரிய பெரிய கர்வ்ஸும் கொடுப்போம். ஸோ எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம பக்காவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு ப்ராப்பராக வர வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபூட்ரு தூக்கிட்டு நான் வந்து கிளாத்தை வைக்கிறேன். நம்ம வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ கரெக்டாக அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வைக்கிறேன், அங்கே ஸ்டிச் போடுறேன். கரெக்டாக அந்த லைன் மேலேயே வரணும். ஸ்ட்ரைட் ஸ்டிச் நம்மளுக்கு எதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா, நீங்கள் சைட் ஜாயின்ஸ்லாம் பண்ணும்போது, இல்லை நீங்கள் ஒரு ஃபேப்ரிக்கோட இன்னொரு ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஸ்டிச் வந்து அது மேலே ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும் தான் நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் வராது, நல்லாவே தைப்பாங்க, பட் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் வராது, கோணையாக வரும். அது வந்து ஃபினிஷிங் ரொம்ப அடிவாங்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் ஸ்டிச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது இப்போது லாக் ஸ்டிச் போடுறேன். ஒரு 2 ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸில் போங்க. டாக்கா போடுறது சொல்லுவாங்க. நார்மல் மிஷினாக இருந்தால் நம்ம டாக்கா போடுவோம்ல, ஃபூட்டரை தூக்கிட்டு ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஓகே, அந்த மாதிரி லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காக இது பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து இந்த நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக, ஒரு செக்யூர் பண்ணுறதுக்காக. ஓகே, நூல் பிரிஞ்சு வராமல் செக்யூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே லாக் ஸ்டிச். ஓகே, எங்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணி கட் பண்ண போகிறீங்களோ அங்கே எல்லாமே லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஓகே, இவ்வளோ தான். இதோட நம்ம இதுக்கப்புறம் இங்கே எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், லாக் போடுறேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் லாக் போட்டு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். த்ரெட்ஸை அங்கங்கே கட் பண்ணிக்கணும். ஓகே, இது ஸ்ட்ரைட் ஸ்டிச். ஓகே, இப்போ ஜிக்ஸாக் போடலாம். ஒன்றா போங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து இது இப்படி ஒன்றா போங்க. இப்போ நான் இங்கே லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இங்கே இதுதான் நம்மளோட பிகினிங். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், லாக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது இந்த லைன் மேலேயே வரேன். கரெக்டாக நம்மளுக்கு எங்கே வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நீடில் இறக்கியிருக்கணும். ஓகே, நீடில் கீழே பாபினில் கேஸில் இருக்கணும். உங்களோட ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபூட்டரை வந்து லிஃப்ட் பண்ணணும். நீடில் உள்ளே இறங்கியிருக்கணும். கிளாத்தை இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஓகே, துணி மட்டும் தான் திரும்பணும். நீடில் உள்ளே இருந்தால் மட்டும் தான் துணி இப்படி அழகாக திரும்பும். நீங்கள் நீடில் மேலே எடுத்துட்டிங்கன்னா துணி கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிடும். ஓகே, அப்படி மூவ் ஆகக்கூடாது. இப்போது இந்த லைனுக்கு வரும். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜுக்கு வந்தாச்சு. நீடில் ட்ரா பண்ணுறோம், ஃபூட்டரை தூக்குறோம், இப்படி திருப்புறோம். நீடில் மேலே எடுக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணப்போ ஸ்டாப் பண்ணும்போது நீடில் மேலே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வீலை சுற்றி விட்டு 1 டைம் இறக்கிடுங்க. நீடில் கரெக்டாக நீடில் வந்து ஷார்ப்பில் நீடில் வந்து உள்ளே இருக்கணும். ஓகே, அப்புறம் இப்படி திருப்பிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்மளுக்கு இங்கே ஷார்ப்பாக வரும். இப்போ நான் இங்கே வந்து நீடில் தூக்கிட்டேன், மேலே ஏற்றிட்டேன் நீடில். இப்போ நான் திருப்புறேன் பாருங்கள், எனக்கு வந்து ப்ராப்பராக திரும்பாது. நம்ம அகெயின் போடுற ஸ்டிச் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுமான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஓகேவா? அதுக்கு தான் நம்ம வந்து நீடில் ட்ரா பண்ணிவிட்டு திருப்புறோம். ஓகே, இங்கே வந்துட்டோம். இங்கே லாக் ஸ்டிச் ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக வரும். அந்த ஷார்ப் பேஜில் மட்டும் நீடில் ட்ரா பண்ணிவிட்டு ஃபூட்டரை தூக்கி துணி திருப்புறோம். ஓகேவா? இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் பேஜ் எப்படி நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே 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 வந்து நம்ம நீடில் எடுத்துகிட்டு போட்டோம். ஸோ லைட்டாக மூவ் ஆகிருக்கு.
ஓகே, இப்படி தான் ஷார்ப் எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணணும். அடுத்தது கர்வ்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்து ஸ்டாப் பண்ணணும். இங்கே ஆரம்பித்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி திருப்பணும். இங்கே ஆரம்பித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அப்படியே நீடில் எடுக்காமல் எதுவுமே பண்ண நம்ம ஜஸ்ட் அப்படியே ஒரே ஸ்ட்ரைட் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கங்கே வந்து ஸ்டாப் பண்ணி திருப்புற மாதிரி இருக்கும். நான் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இது ஏன்னா இது கர்வாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக கிடையாது, கர்வாக இருக்குது, இப்படி வளைஞ்சு வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட முடியாது. என்ன பண்ணணும், கர்வ்ஸ் வர இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீடில் ட்ராப் பண்ணி இப்படி துணியை திருப்பணும். ஃபுட்ரை தூக்கணும். ஓகே, தூக்கியிருக்கேன். நீடில் வந்து உள்ளே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக துணி திருப்பி ஒரு ஸ்டிச்சுக்கு 2 ஸ்டிச்சுக்கெலாம் நம்ம ஃபேப்ரிக்கை திருப்பி ஸ்டிச் போடணும். ஓகே, இப்போது இது ஷார்ப் எட்ஜ், இது கர்வ், இது ஷார்ப் எட்ஜ். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக கர்வ், இது வந்து கர்வ் ப்ளஸ் ஷார்ப் எட்ஜ் வருது. ஓகே, ஸோ நம்ம ஷார்ப் எட்ஜில் என்ன பண்ணணும், நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபுட்ரை தூக்கி திருப்பணும். அவ்வளோதான். இதுதான் பேசிக் கான்செப்ட். கர்வ்ஸ் வர இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டை திருப்பிக்கணும். ஷார்ப் எட்ஜ் வர இடத்துல ஒரேடியாக ஃபேப்ரிக்கை திருப்பிக்கணும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே நல்ல கர்வ் வருது. ஸோ ஒரு ஸ்டிச்சுக்கும் நான் ஃபேப்ரிக் வந்து லைட்டாக மூவ் பண்ணுறேன், நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபைன் கர்வ் வரும். ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபுட்டை தூக்காமல் அப்படியே கர்வ் கம்ப்ளீட் பண்ணுறேன். திருப்பி ஒரேடியாக திருப்புறோம். இந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்மளோட ஃபேப்ரிக் வந்து சுருங்கிடும். ஓகே, நல்லா சுருங்கிடும். டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் நமக்கு. இங்கே ஃப்ளாட்டாக இருக்கும், இங்கே சுருக்கம் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கர்வ் சேம் இதே டெக்னிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் டிஃப்ரென்ஸு. இதெல்லாம் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து சுருக்கமும் தெரியும், அந்த துணியும் கொஞ்சம் தூக்கிக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீடில் ட்ராப் பண்ணி கர்வ் திருப்பினீங்கன்னா ஒரு ஃபைன் ஸ்மூத் கர்வ் வரும். ஓகே, அதே மாதிரி தான் இது. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிட்டே வந்து எண்ட் பண்ணணும். ஓகே, நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்புறேன். இப்போ இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்ட் வரும், இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்ட் வரும், இங்கே கர்வ் வரும், இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்ட், இங்கே கர்வ். ஸோ நம்மளுக்கு எங்கே கர்வ் வருதோ அங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீடில் ட்ராப் பண்ணி திருப்பினா போதும். ஸ்ட்ரைட்டாக வர இடத்துல டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே, கர்வ்ஸ் டன். இப்போது இது போடலாம். ஓகேவா? ஒன்று இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ உங்களுக்கு கொடுக்குற ப்ராக்டிஸ் ஷீட்டில் எல்லா ஷேப்ஸுமே இருக்கும். அதில் இருக்கிற எல்லாமே பண்ணுங்கள். ஷார்ப் எட்ஜ் வந்துட்டும், நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்புறோம். ஷார்ப் எட்ஜ் வந்துட்டும், நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்புறோம். ஷார்ப் எட்ஜ் வந்துட்டோம், நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்புறோம். ஓகே, இப்போது இந்த திருப்பிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, நூல் கொஞ்சம் இழுத்துட்டேன், அதனால கொஞ்சம் இங்கே அப்படி வந்துருச்சு. நல்லா நீட்டாக வரும். ப்ராப்பராக நம்ம வந்து ஸ்டிச் போனோன்னா நீட்டாக வரும். இப்போது இது பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி பண்ணணும்.
இம்பார்ட்டன்ட் திங் என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்களா ஃபேப்ரிக்கை, ஸோ ஒரு சைட் மட்டும் இப்படி டேர்ன் பண்ணக்கூடாது. இதை இங்கே பிடிச்சிட்டு இதை மட்டும் இப்படி திருப்பக்கூடாது. கம்ப்ளீட் ஃபேப்ரிக்கை டேர்ன் பண்ணணும். ஓகே, கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் நம்மளுக்கு மூவ் ஆகணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஓகே, இப்போ நான் இதை பிடிச்சிக்கிட்டு இதை மட்டும் திருப்பினேன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வராது, சுருக்கம் வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு பக்கா ஃபிட்டிங்கில் ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், இப்போ முடிச்சாச்சு. அவ்வளோதான், டன். பேசிக் ஸ்டிச்சஸ். ஓகே, இதெல்லாம் தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் சூப்பராக பண்ணிடுவீங்க. ஓகே, ப்ராக்டிஸ் ஷீட்டை உங்களுக்கு பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். பாய், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.